अस्मद्गुरु परमगुरु नितिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेने शरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं मुनिबहुमतसारा मुक्तिनिःश्रेणिकेयं सहृदयहृदयानां शाश्वती दिष्टसिद्धिः शमितदुरितगन्धा संयमीन्द्रस्य सूक्तिः परिचितगहनानः प्रश्नुवीतप्रसादम्. இந்த யதிராஜருடைய ஸ்ரீசூக்தி 4 விதமாக இருக்குது அப்படின்னு ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாட்டனானி பகிரந்திர உபப்ளவானாம் பத்யானி கோரபவ சஞ்சர பீடிதானாம் ஹிருத்யானி பாந்தி யதிராஜமுனிர் வச்சாம்சின்னு அங்கே சொன்ன அந்த 4 விதமாக இருக்கிறது. அதை இன்னும் அப்படியே விவரிச்சுட்டு வர்றார். அதுதான் முன்ன பார்த்துட்டோம். அதாவது ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதினாம் அப்படின்னு நிகமாந்த சரஸ்வதிகள்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறது அப்படின்றதுனால போதாயனாதிகள்லாம் முனிகள்லாம் கொண்டாடுறா. எப்படி இந்த ஸ்ரீசூக்தியானது இந்த மாதிரி வேதங்கள்லாம் பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இப்படிலாம் சொல்லக்கூடிய ஸ்ரீசூக்தியாக இருக்குதே அப்படின்னு கொண்டாடுறா. முனி பகுமத சாரா முக்தி நிஸ்ரேணிகேயம் உச்சாட்டனானி பகிரந்தர உபலப்புராணம். நம்முடைய வெளியது உள்ள இருக்கிற உபப்புலவம் மொத்தத்தையும் வெறுட்டுறது. அதாவது இது நமக்கு நோய் வந்ததுன்னா மந்திரம் போட்டு ஓட்டுறாளோ ஆன மாதிரி. அது என்னது? அது துவய மந்திரத்தை நாம் சொன்ன உடனே நம்முடைய எல்லா இதுவும் ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வீக துக்காதிகள் மொத்தம் போய் நமக்கு நாம் சுத்தமாயிடுறோம். அதாவது நமக்கு இருக்கிற பாபங்கள்லாம் ஒழிஞ்சு போகுது, 2 பாபமும். அதனால் என்ன ஆகுது? மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொன்னபடிக்கு முக்தி நிஸ்ரேணிகா மோக்ஷ மார்க்கத்துக்கு ஏணி போல இருக்குது அப்படின்னு. சமித துரித கந்தா அப்படி முக்திக்கு ஏணியாக இருக்குதுன்னா அந்த ஏணியில் நாம் போகச்சே முக்திக்கு போகச்சே எல்லா பாபமும் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. அதனால் அப்படிப்பட்டதான இது இந்த யதிராஜருடைய கிரந்தம். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்றது எப்படி? பத்யானி கோர பவ சஞ்சர பீடிதானாம். சர்வ பாபமும் நம்ம அண்டாதபடி இங்கே இருக்குச்சே பண்ணுறது. இதுக்கு முன்னாளில் சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னாளில் பாபங்கள்லாம் சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன? நாம் கீதையில் அவன் சொன்னபடிக்கு எல்லாத்தையும் அவனுக்கே அர்ப்பிக்கிறோம். எத் கரோஷி எதஸ்னாசி எத் ஜுகோதி ததாசி எது எத் தபசி கவுந்தேயா அப்படி தத்குருஷம் அதர்ப்பணம் அப்படிப்பட்டதான கீதா பாஷ்யத்தை பண்ணி இது சொன்னது ஒரு ஸ்தாலி புலாகன்யாயன பானசோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த கீதையினுடைய அர்த்தங்கள் படிக்கு நாம் நடக்கிறதுனால பத்யானி நம்ம நடக்கும்படியாக அந்த கீதா பாஷ்யம் பண்ணுறதுனால பத்யானி கோர பவ சஞ்சர பீடிதானாம். இங்கே சம்சாரத்தில் பீடிக்கப்பட்டவா உடம்பு ஒருத்தன் வியாதி வந்துடுத்துன்னா இஷ்டப்படி சாப்பிட்டுட்டே இருந்தான்னா எனக்கு இது பிடிக்குது நாக்கு இது கேட்குறதுன்னு சாப்பிட்டுட்டே இருந்தான்னா ஜுரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே அந்த ஜுரம் போகும்படியான பத்தியம் இருந்தான்னா அந்த ஜுரம் தானாக போயிடும். அதனால் கீதையில் என்ன எல்லாம் எம்பெருமானுக்கே அர்ப்பணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால அதுபடி நாம் நடக்கிறதுனால இந்த இங்கே பீடிக்கப்பட்டிருக்குமே கோர பவம்
ஜுரம், சம்சாரமாகிற ஜுரத்தில் அதுக்கு இது நாம் இங்கே இருக்குச்சேவே அது நல்ல பத்தியமாகுது. இங்கே இருக்கிற வாழ்வை நமக்கு ரொம்ப சுகமாகிறது. அதுதான் இந்த இடத்துல சமித துரித கந்தா, எல்லா துரித பாபங்களுடைய வாசனை கூட இல்லாத நம்ம பண்ணுறது. சரணாகதி பண்ணிட்டதுனால பூர்வத்தினுடைய தப்புலாம் மொத்தம் போயிட போகிறது. அவன் சர்வபாபேபோ மோக்ஷாமின்னு பண்ணிட போகிறான். சரணாகதி பண்ணா விட்டு நாம் இங்கே இருக்கிற காலத்தில் எப்படி இருக்கும்? கீதா பாஷ்யத்தில் நான் ஆச்சாரியன்கிட்ட காலக்ஷேபம் பண்ணி அதுபடியே நாம் நடந்தோம்னா நமக்கு எந்த பாவமும் இங்கே ஒட்டவே ஒட்டாது. சமித துரித கந்தா, எல்லாத்தையும் போக்கடிக்கிறது, வாசனையே போக்கடிக்கிறது. வாசனைன்றது என்னது? எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அதை சாப்பிட்டா நன்னா இருக்கும் போல இருக்கே, அது எனக்கு நன்னா இருக்கும் போல இருக்குதே அப்படின்னு, நமக்கு அது வேணும் போல இருக்குதே அப்படின்னு நாம் நினைக்கிறோமே, அதுதான் வாசனை. அதை அனுபவிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அந்த வாசனை கூட இல்லாத போயிடும் கீதா பாஷ்யத்தை சேவிச்சோம்னா. அதனால் அதுக்கப்புறம் பரிச்சித ககனானஹா அல்ல இல்லை அது என்னது முக்தி நிச்சயனிக்கா. அப்புறம் சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி. அதனால் நல்ல மனம் படைத்தவர்களுக்கு பாக்கியம் பழுத்ததா நினைக்கிறா அப்படின்னு. அதுதான் அங்கே பத்தியானி கோரபவ சஞ்சர பீடித்தானாம் அப்படின்றது. இங்கே நமக்கு அங்கே எங்கே மோட்சத்தில் நமக்கு கிடைக்க போகிற பலன் இங்கேயே பழுத்து தொங்கிறது. ஆமாம், அப்படி சொல்ல இல்லை. ஏன்னா சஹிருதய ஹிருதயானாம், எம்பெருமானுடைய ஹிருதயத்தை எப்படியோ அந்த திருவுள்ளத்தைப்படி நாம் நடக்கிறதுனால, அதனால் நமக்கு என்ன ஆகுது? நம்முடைய பாக்கியம் பழுத்து மோட்சத்தில் போய் அனுபவிக்க வேண்டியது முக்தானுபூதி போல் இங்கே நாம் அப்படியே நிர்லேபமாக இருந்துட்டுருப்போம். அதுக்கப்புறம் சமித துரித கந்தா, அந்த வாசனை கூட இல்லாத இருக்கிறது. அப்படின்றது என்னென்னா, நாம் திருவாராதனம் பண்ணுறமோ இல்லை, நித்திய கிருந்தத்து போல ஹிருத்யானி பாந்தி, என்னத்துக்கு நாம் அலைய போகிறோம்? ஹிருதயம் நல்லா மகிழ்ந்து இருந்ததுன்னா இன்னொன்றத்தை பற்றி கவலைப்பட போகிறதில்லை. நாம் கிடைச்ச வஸ்துவை கொண்டு நாம் ஹிருதயம் ரொம்ப மகிழ்ந்து இருந்ததுன்னா, ஹிருதயம் தப்பிக்கச்சே தான் மற்ற பொருளை விரும்பும். ஹிருதயம் மகிழ்ச்சியாக இருக்குச்சே எதுவும் வேணாம். இப்போ நாம் சாப்பிட்டுட்டு நன்னா இருக்கோம்னா எதனா வேணுமா? வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல தான். அதனால் இப்படி எதிராஜருடைய கிரந்தம் அப்படி இருக்குதுன்றத முதல்ல பார்த்தோம். இது சாமான்யமான அர்த்தம். அதுக்கப்புறம் முனி பகுமத சாரா, முனி பகுமத சாரா அப்படின்னு சொன்னமே, அது முனின்றது போதாயனாதிகளே சொல்லித்தொல்ல அப்படின்னு சொன்னமே. முனின்றது முனியே நான் முகனே அப்படின்னு சொன்னபடிக்கு அது பெருமாளையே சொல்கிறது முனின்னு. அந்த பெருமாளால் பகுமதிக்கப்பட்டதாக இருக்க சாரார்த்தத்தை உடையதாக இருக்குது. பெருமாளால் பகுமதிக்கப்பட்டதான சாரம்னு சொல்லலாம், பெருமாளை கொண்டாடக்கூடியதான சாரத்தை உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எம்பெருமானையே சொப்ராப்தே ஸ்வயமேவ சாதனம் அப்படின்னு எம்பெருமானை கொண்டாடுறது திருவாய்மொழி மொத்தம். திருவாய்மொழி 1000 பாட்டுலையும் என்ன திருவாய்மொழியில் கொண்டாடுறது, ரைட். அதெல்லாம் அடியொத்தி தான் இங்கே ஸ்ரீபாஷ்யக்காரரும் சொல்லியிருக்கார் கிரந்தங்கள்லாம். அதனால் முனி பகுமத சாரா, எம்பெருமான் தானே வேதத்தை பிரவர்த்தகம் பண்ணுறான், பிரவச்சனம் பண்ணுறான். பிரவக்தா சந்தசாம் அப்படின்னு அப்படி இருக்கிற எம்பெருமான் நாம் சொல்கிற பிரவர்த்தித்த வேதத்தை சரியான அர்த்தத்தை இந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய ஸ்ரீசூக்தியில் சொல்லியிருக்கார் அப்படின்னு பெருமாளும் கொண்டாடுறார். அந்த முனி பகுமத சாரா என்ன, முனிகளாலே பகுமானிக்கப்பட்ட அந்த பெருமாள் என்ன சாரார்த்தத்தை சொன்னாரோ அந்த சாரார்த்தத்தை, அதான் கொண்டாடப்பட்ட சாரார்த்தத்தை இந்த ஸ்ரீபாஷ்யம் சொல்கிறது.
அதாவது முனியே கொண்டாடக்கூடிய, முனியை பகுமானிக்கக்கூடிய எம்பெருமானே ஜெகத்காரணன், எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் அப்படின்றதையும் சொல்கிறது. அப்படி அதான் அந்த அர்த்தத்தில் அப்படி சொல்லலாம். முனி பகுமத சாரான்னா முனியினாலே பகுமானிக்கப்பட்ட சாரத்தை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான் எனக்கு என்ன. அதாவது எம்பெருமான் தான் நமக்கு, எம்பெருமான் தான் காரணத்துவ உபாயத்துவ உபேயத்துவம் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா முக்தி நிஸ்ரேணிகா. அதான் முனின்றது ரெண்டு விதம். சரி, இது பெருமாள் முனின்னு இருந்தாக்கா முனியை நான் முனையை படிக்கி, அது இப்படி பெருமாளே உபாயம் உபேயம் காரணம் அப்படின்லாம் சொல்கிறதுனால, இதை தெரிஞ்சுக்கிறதுனால காரணமாக இருக்கிற எம்பெருமானை தியானம் பண்ணால் அந்த தியானம் பண்ண எம்பெருமானை போய் காரணனை போய் அடையிறோம்னு சொல்லிருக்கு. அதனால் முக்தி நிஸ்ரேணிகா, மோட்சத்துக்கு இது ஏணி போல இருக்குது. அதுக்கு முன்பாட்டில் சொல்லிருக்க என்ன சொல்லிருக்க, சொல் சந்தங்களாயிரத்து இவவல்லார் முனிவரே அப்படின்னு இந்த திருவாய்மொழி வல்லவர் இருக்காளே அவளையே முனின்னு சொல்லியிருக்கு. அப்போ முனின்னா இங்கிருந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய பிரபன்னனை சொல்கிறது. அந்த முனிகளை இது கொண்டாடுறது. எது? பெருமாள் திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்னு நச்ச பரமபுருஷ சத்தியசங்கல்பா அத்தியர்த்த பிரியங் ஞானினம் லத்வா கதாச்சித் ஆவர்த்தயிஷ்யதி. ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஞானியை பெற்றுட்டதுனால பெருமாள் ஒருபோதும் திருப்பி அனுப்புறதில்லை அப்படின்னு இவனுடைய பெருமையை வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு கண்ணன் கீதையில் சொன்னதை அப்படியே எடுக்கிறார் முடிவில். நான் அப்படிப்பட்டதானே ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய சீசூக்தியில் அப்படி முனிகளை கொண்டாடுறார். அதை தான் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்வியுரைப்பர் தந்தேவியர்க்கே அப்படின்னு சொன்னோம். நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் தேவர்கள்லாம் நித்தியசூரிகள்லாம் ஏகாந்தத்தில் அவளுடைய பத்னிமார்கிட்ட தேவிமார்கிட்ட சிவாளை கொண்டாடுறா. ஏகாந்தத்தில் கொண்டாடுறோன்னா அன்றைக்கே சொன்னேன், ஏகாந்தத்தில் கொண்டாடுறது ஒரு வசதியான்னு நினைக்கக்கூடாது. ஏகாந்த 4 பேர் அறிய எதை வேணாலும் சொல்லிவிடுவா, ஸ்தோத்திரத்துக்கு 4 பேர் கொண்டாடணும்னு. ஏகாந்தத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பதி பத்னிகள் பேசுகிறான்னா இங்கே கூட அதெல்லாம் அந்த தொந்தரவுலாம் சொல்லிட்டு இருக்கணுமா? அல்ல, அது பரஸ்பரம் 2 பேருக்கும் எது பிரீத்தியான விஷயமா இருக்குமோ அதை தான் பேசுவார்கள். அதனால் அங்கே தந்தேவியர்க்கே அப்படின்னு போட்டார். அந்த மாதிரி இந்த முனிகளை வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா இதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கடைசி இது. அதனால் அந்த முனியாக இருக்கக்கூடிய பிரபன்னனை இங்கே கொண்டாடுறார். அவளாலேயே கொண்டாடப்படுறது ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு வரைச்சே அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவளுக்கு ஆஹா இந்த மாதிரி காரணத்தை நன்னா ஸ்தாபித்து நமக்கு கொடுத்து அவனே உபாயம் அவனே உபேயம்னுட்டு அவனை பஜனம் பண்ணுற மார்க்கத்தெல்லாம் சொல்லி இப்படிலாம் நன்னா இருக்குதே, நாம் முக்திக்கு வழி அமைத்து கொடுக்குற இந்த ஸ்ரீபாஷ்யத்தை கொண்டாடுறோம். அதனால் முனின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானும் முனின்னு சொல்லக்கூடிய பிரபன்னாலையும் போற்றக்கூடியதாக இந்த கிரந்தம் இருக்குது. அவளால் இது கொண்டாடப்படக்கூடிய கிரந்தமாகவும் இருக்குது. ஏன்னா அவள் என்ன சொன்னாலோ, அவள் என்ன பெருமாள் விஷயத்தில் அவன் என்ன சொன்னானோ அது இது சொல்கிறது. இவள் என்ன பண்ணணுமோ முக்தாள் பிரபன்னாள் விஷயத்தில் இவள் என்ன பண்ணணுமோ அதை தெளிவாக உபாதனம் பண்ணுறது யதிராஜருடைய ஸ்ரீசூக்தி. அதனால் முனி பகுமத சாரா அதையேவ முக்தி நிஸ்ரேணிகா. அதான் முக்தி நிஸ்ரேணிகான்னு சொன்னதுனால அப்படியே அதனாலேயே முக்தி நிஸ்ரேணிகான்னு சொல்லலாம். அதான் சரணாகதி சாஸ்திரத்தை கத்தியத்திரயம் மூலமாக சொல்லிருக்காரோ,
அதனால் இப்போ முக்தி, அதாவது எம்பெருமானும் எல்லாரையும் எதுக்காக படைக்கிறான்? தன்னை அடையணும்னு. படைக்கப்பட்டவாள்லாம் என்ன பண்ணுறா? சென்னாகிலும் கண்டு சன்மம் கழிக்கிற வழியை பார்க்குறா பெருமாளுடைய அனுகிரகத்தினால. அதனால் இவாளுக்கு முக்திக்கு சோபானம் மாதிரி இது அமையிறது, படி போல அமையிறது. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி. அதுக்கப்புறம் அதனால் இந்த இடத்துல முக்தி நிச்சயிக்கா. அதனால் பிரபன்னாள் முனின்னு சொல்லக்கூடிய பெருமாள், முனின்னு சொல்லக்கூடிய பிரபன்னாள் இது. அதனால் இவன் என்ன பண்ணுறான்? இவனுக்கு அந்த ஏணி, என்ன ஏணி? மண்டல தூடேற்றி வைத்து ஏணி வாங்கி அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார், பெரிய ஆழ்வார். இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தூடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்துட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமர்மூர் அரங்கமே அப்படின்னு சொல்கிறான். அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த ஏணியை அது எப்படி ஏணியாகுது அப்படின்னா, அந்த சுஷும்னா நாடி, பிரம்ம நாடி என்ன, அந்த தலைவாசல் அது வழியாக போகிறதுக்கு இந்த ஸ்ரீபாஷ்யம் உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியாக காண்பிக்கிறதுனால அது முக்திக்கு, மோட்ச மார்க்கத்துக்கு ஏணி போல அமையிறது அப்படின்னு. அங்கே ஆழ்வார் என்ன சொன்னார்? அந்த ஏணியை வச்சு ஏணியை வாங்கிடுறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் நச்ச சத்தியசங்கல்பா அத்தியர்த்த பிரியங் ஞானினன் லத்வா கதாச்சித் ஆவர்த்திஷத்து, ஒருபோதும் திருப்ப மாட்டான் அப்படின்னு. ஏணி மேலே ஏறுறதுக்கு, ஏணி எதுக்கு உபயோகப்படுத்துவா? மேலே ஏறுறதுக்கு. அப்புறம் அங்கே ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு கீழே இறங்கி வரான், அப்படி இல்லை. ஏணின்னா படி ஏறுறது எதுக்கு? மேலே மேல் மாடிக்கு. மேலே போனால் மேலே போயிட்டே தான் இருக்கணும். சரி, அதனால் இந்த லோகத்தில் தான் கீழே வர வியாபாரம் இருக்கிறதுனால அந்த படியே நமக்கு திருப்பி கீழே வரத்துக்கும் உதவுறதுன்னு சொல்லாமே தவிர, அந்த படின்றது எதுக்கு? மேலே போகிறதுக்கு தான். கீழே வரத்துக்கு படி இல்லை, மேலே போகிறதுக்கு தான். அந்த மாதிரி இவருடைய கிரந்தாதிசயங்கள் இருக்குது. சஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்டசித்தி, ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்டசித்தி. திஷ்டசித்தி அப்படின்னு சொன்னால் தெய்வாத்து என்ன, சாஸ்வதமான அக்ஷயம் அழிவில்லாததானே பாக்ய விருத்தி. பாக்யம்ன்றது என்னது அப்படின்னு சொன்னால், தெய்வாத்து நமக்கு ஏற்படக்கூடியது தான் பாக்யம். தெய்வாத்து ஏற்படக்கூடியது இருக்குதே, அதுதான் பாக்யம். தெய்வத்தினால் வரக்கூடியதாக சித்தமாக இருக்கக்கூடியது திஷ்ட சித்தி. தெய்வத்தை அப்படி சித்தமாக இருக்கிறது எது? நமக்கு எப்பவும் அங்குத்தைய கைங்கரியம் இருக்க, அது நாம் போனால் விட்டு இல்லை, நமக்கு ஏற்கனவே அங்கே சித்தமாக இருக்குது நம்முடைய கைங்கரியம். அதை போய் நாம் அங்கே பண்ணுறோம். அது எதனால்? தெய்வத்தினால். தெய்வாகதமாக தான் வரும். தெய்வாகதமானா தெய்வமாகப்பட்டது நம்ம இது பண்ண சொல்கிறது, அவனுடைய திருவடியை பற்றும்படி சொல்கிறா. அதுபடிக்கு நாம் அந்த திருவடியை பற்றுறோம். அதனால் அந்த தெய்வம் நம்ம அந்த இடத்துல ஏற்றி வச்சுக்கிறது. தனக்கு சமமாக நம்ம ஆக்ஷன் போய் அங்கே தன்னோடு ஒக்க ஆனந்த அனுபவம் பண்ணும்படி பண்ணுறான். அந்த ஆனந்த அனுபவம் இங்கேயே வருது. எப்படி வருது?
சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி. அங்கே மோட்சத்தில் வருதுன்றது இருக்கட்டும், மோட்சத்தில் இருக்கிறது சரணாகதி பண்ணிட்டதுனால மோட்சத்தில் இருக்குது. அதான் கீழே சொன்னமே, இங்கே எம்பெருமானுக்குன்னு மொத்தத்தையும் அர்ப்பிச்சோன்னா கீதையில் சொன்னபடிக்கு அது எம்பெருமானுக்கு நாம் அர்ப்பித்தோன்னா அது நமக்கு இந்த இடத்துலையே அந்த அனுபவம் வருது அப்படின்னு சொன்னோம். மோட்சத்தில் வருது பிரபன்னனுக்கு, உபாயத்தை அனுஷ்டித்தவனுக்கு மோட்சத்தில் வருது, அது சரி. இங்கே இருக்குச்சேவே அது அந்த பாக்கியம் பழுத்தது போல அப்படின்னு. அது எப்படி இருக்கிறவாளுக்கு இருக்கும்? ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை சேவிச்சா, கீதா பாஷ்யாதிகள்லாம் நன்னா சேவிச்சா, சஹிருதய ஹிருதயானாம், சஹிருதய ஹிருதயானாம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்லெண்ணம் உடைய, நல்ல எண்ணத்தை கொண்டிருக்கிற ஹிருதயத்தை உடையவர்கள் அப்படின்னு அப்படி அர்த்தம் இருக்கட்டும். ஆனால் ச ஹிருதய ஹிருதயானம், சஹா அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஹிருதயம் என்னமோ அப்படிப்பட்ட ஹிருதயத்தை உடையவர்களுக்கு. எம்பெருமானுடைய ஹிருதயம் எப்படியோ அப்படிப்பட்ட ஹிருதயம். அது எப்படி வரும்? எம்பெருமான் சொன்னபடி, கீதையில் சொன்னபடிக்கு இருந்தால் தான் வரும். என்ன, கீதையில் சொன்னபடிக்கு நடந்தால் தான் வரும். சஹிருதய ஹிருதயானாம், சஹிருதய. சஹிருதயன்னா மொத்தத்தில் சஹிருதயம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நல்ல ஹிருதயத்தை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். அந்த நல்ல எண்ணம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஹிருதயம்ன்றது எம்பெருமானுடைய ஹிருதயம் எப்படி இருக்குதோ அதை போல இருந்தால் தான் நல்ல ஹிருதயம்னு அர்த்தம். இப்போது லோகத்தில் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கான், எல்லாருமே நல்லவா தான் இருந்தால் கூட அதில் அவன் மாத்திரம் இன்னும் ரொம்ப நல்ல ஹிருதயம் உடையவன். மற்றவாளும் நல்லவா தான். அப்போது நல்லவன் எப்படி பேர் வாங்கினான்? நல்ல எண்ணம் இருந்தால் தான் பேர் வாங்க முடியும். நல்ல எண்ணம்ன்றது என்ன? உபகாரம் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, ஏதோ பிறத்தியாருக்கு தன்னால் முடிஞ்ச காரியத்தெல்லாம் பண்ணி கொடுக்குறது, அதுதான் ஹிருதயம். அதான் அது நல்ல ஹிருதயம்னு வச்சுக்கோங்க. அதிலேயே அந்த 4 பேர்லேயே இவனுக்கு ரொம்ப நல்ல எண்ணம் உடையவன் இவன், இந்த பையன் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லை. அப்போ அதனால் அதில் கம்பேர் பண்ணுறோமோ இல்லை, ஒப்பிட்டு பார்க்குறமே. அப்போ சஹிருதயம் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஹிருதயத்தை போல இருக்கவாள் தான் சஹிருதயாள் நீங்கள் எடுத்துக்கணும். அவனுடைய உள்ளத்தை போல நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், அதே என்ன, அத்தியர்த்த பிரியோகி ஜானினோத்தியர்த்தம் அகம் சஜம பிரியா. என்னிடத்துல ஞானி பிரயமாக இருக்கான், நானும் அவனிடத்துல பிரயமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சுவாமி தேசிகன் சொல்லச்சே, தான் சொல்லிற்று செய்யும் தேவ பிரகிருதிகளுக்கு தானும் சொல்லிற்று செய்ய கடவனாய். அதாவது எம்பெருமான் ஸ்ருதி ஸ்மிருதி தன்னுடைய ஆக்ஞையா வச்சு நாமெல்லாம் இங்கே நடக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு சொல்கிறான். அப்படி தான் சொல்லிற்று, ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா அப்படின்னு சொன்னானோ, அப்படி இருக்கக்கூடிய அவனுடைய ஆக்ஞையான ஸ்ருதி ஸ்மிருதி படிக்கு நடக்கக்கூடியவர்கள் இருக்காளே, என்ன எஸ்தாம் உல்லங்கிய வர்த்தத்தைன்னு இல்லாமல் அதை மீறி நடக்காமல் யார் அதை பரிபாலனம் பண்ணுறாளோ அவள் என்ன? தேவ பிரகிருதி. தான் சொல்லிற்று செய்யும் தேவ பிரகிருதிகளுக்கு. தேவ பிரகிருத்தின்னா சாஸ்திரவசியாளாக இருந்து நடக்கக்கூடியவா. அசுர பிரகிருத்தின்னு சொன்னால் சாஸ்திரத்தை மீறி நடக்கக்கூடியவா. அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் அப்படின்னு சொல்ல. அசாஸ்திரமானது எல்லாம் ஆசுரத்தன்மை கொண்டது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிறைய இது மாதிரி, சுவாமி நான் சார்த்தமெல்லாம் பண்ணுறது இல்லை சுவாமி, இப்போ என்னமோ
அதை ஒன்றும் நன்னாவே பண்ண மாட்டேன்றா. வர பிராமணார்த்தக்காரே நல்லவாளாக கூட்டின்னு வர மாட்டேன்றா. தளி பண்ணுறவன் நல்லவனாக கிடைக்க மாட்டேன்றான். என்னென்னமோ பாக்கு போட்டுருக்கான் அவன். இப்படின்னு ஏதோ சாக்கு சொல்லி நான் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. ஆர்ஃபனேஜுக்கு 5000 ரூபா கட்டினா 200 குழந்தைகள் அங்கே இருக்குதான். அந்த 200 குழந்தைகளோடு நம்மையும் சாப்பிட்லான்னு சொல்கிறான். நான் அந்த மாதிரி தான் பண்ணிடுறது. அப்படின்னு சொல்கிறாளே, அது அந்த 200 அநாத குழந்தைக்கு சாதம் போடுறது நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் அது வேற விஷயம். நீ உன்னுடைய அப்பா அம்மா சாத்தத்தை இன்னைக்கு சார்த்தந்தான் பண்ணணும், அது சொன்னபடிக்கு. அந்த தர்மம் இதுக்கு ஆகாது. இந்த சார்த்தத்தை பண்ணினத்துக்கு துல்லியமாகாது. சார்த்தத்தை பண்ணாத இருந்த தோஷம் அதனால் போகவே போகாது. சார்த்தத்தை விட்ட தோஷம் இருக்கத்தான் செய்யும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், சுவாமி நாம் பண்ணுற சார்த்தத்தில் என்னமோ பண்ணுறாளே தவிர அதில் ஒரு இது இல்லை சுவாமி, ஏதோ சாஸ்திரம் சொல்லிருக்குன்னு ஏதோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணிடுறோம். என்ன வாத்தியாரை கூட்டு அது இது கான்ட்ராக்டில் ஏதோ பண்ணிடுறோம். இருந்தாலும் அதோட கூட நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சாதம் போடுறேன். அந்த ஆசாமி தானும் போய் உட்காந்து சாப்பிட்டான். இவன் இல்லை, இவன் சாப்பிட்டதை பண்ணிவிட்டு சாப்பிட்ட பித்ருசேஷன் தான் சாப்பிட்ருக்கான். ஆனால் 5000 பேர் 500 பேருக்கு சாதம் போடுறேன் 5000 ரூபா கட்டி அப்படின்னு சொன்னால் அதுவும் நிஷேதம்தான். இத்தை தான் பண்ணிட்டானு சுவாமி. அதை பற்றி அதாவது சார்த்தத்தின்னைக்கு பித்ருக்காரியத்தை மாத்திரம்தான் பண்ணமே தவிர மற்ற தான தர்ம காரியமெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? சார்த்தத்தின்னைக்கு எப்படி பித்ரு தேவத்தை ஆராதிக்கணும்னு சொல்லிருக்குதோ அதை மாத்திரம்தான் பண்ணணுமே தவிர தத் வத்திரிக்தமாக நல்ல காரியம்னு சொல்லப்பட்டதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் தப்பு. இன்னும் சொல்லப்போனால் சார்த்தத்தின்னைக்கு கோவிலுக்கு போகிறது, அது பண்ணுறது, கைங்கரியமெல்லாம் அதிகமாக பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பு. சார்த்தத்தின்னைக்கு பித்திருக்காரியத்தை பண்ணிவிட்டு அப்படியே இருக்கணும் சுத்தனா. சரி, அதனால் இப்போது எம்பெருமானுடைய ஹிருதயத்தை போல ஹிருதயம் கொண்டவனா நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தது. எப்படின்னா, அவன் தான் சொல்லிற்று செய்யும் தேவ பிரகிருதிகளுக்கு இந்த சாத்தாதிகள், அதாவது அசுரத்தன்மை கொண்டது அசாஸ்திரியமாக பண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தது. அதனால் பெருமாள் என்ன சொல்கிறான்னு சொல்கிறாருன்னா, சுவாமி தேசிகன் தான் சொல்லிற்று செய்யும் தேவ பிரகிருதிகளுக்கு தானும் சொல்லிற்று செய்ய கடவனாய். அவனுடைய ஹிருதயத்தை போல இவனுக்கு ஹிருதயம் இருக்குதுன்னு சொன்னால் அவன் எப்படி இருப்பானோ அதை போல இவனும் இருக்கணும். அதை இவன் எப்படி இருக்கானோ அதை போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதான் நான் சொல்லபடி இவன் பண்ணான்னா அவன் சொல்கிறபடி நான் அவனுக்கும் பண்ணுறேன். இஞ்சிமோட்டேஷங்கர் சாய்ப்பரா சரணாகதி பண்ணி முடிச்சா விட்டு சிஷ்யாள்கிட்ட, உங்களுக்கு சரணாகதி பண்ணியாச்சு, பெருமாள் உங்களுக்கு மோட்சத்தை நிச்சயம் தருவன். எப்படின்னா, நான் அவன் சொன்னபடிக்கு நான் நடக்கிறேன், அதனால் நான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும் சரணாகதி பண்ணி வச்சுருக்கேன், அதுபடி அவன் நடப்பன், அதனால் அவனுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு. ஐஷிங்கர் எவ்வளோ தார்டியமான திருவுள்ளம். தன்னுடைய அனுஷ்டானத்தில் ஐஷிங்கர் ஆரம்ப நாள்லேருந்தே அனுஷ்டானத்தில் மீறாதவர். அதனால் யாவச்சைக்கும் பூர்ணானுஷ்டானம் எப்பவும் பண்ணக்கூடியவர். அதனால் ஐஷிங்கர் இப்படி சாய்ப்பாரான், நான் அவன் சொன்னபடி நடக்கிறேன், அதனால் நான் சொன்னபடி அவன் கேட்பான். தான் சொல்லிற்று செய்யும் தேவ பிரகிருதிகளுக்கு தானும் சொல்லிற்று செய்ய கடவனாய். அதனால் பெருமாள் சொன்னபடிக்கு நாமும் இங்கே நடக்கணும். அதுக்கப்புறம் ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ணினாருக்கு தானும் ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ண கடவனாய். யார் பிரபத்தி பண்ணுறாளோ ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் தன்னையும் தன்னுடைய உடமையும் அவன் தரான். எப்படி தரான்? மோட்சத்தில்
தன்னோட கூட சமமாக அனுபவிக்கும்படி பண்ணுறான். தன்னையும் அனுபவிக்கும்படி பண்ணுறான், தன்னை சேர்ந்த உடைமைகளையும் அனுபவிக்கும்படி பண்ணுறான். எல்லாத்தையும் பொன்னுலகாளீரோ பூனி முழுதாளீரோ அப்படின்ற ரீதியில். சரி, அதுக்கப்புறம் தன்னை அந்தராத்மா என்று நினைத்திருப்பாருக்கு தானும் அந்தராத்மா என்று நினைத்திருக்குமானாய், எம்பெருமான் நமக்கு அந்தராத்மான்னு யார் நினைக்கிறாளோ அவளெல்லாம் பெருமாள் தனக்கு அந்தராத்மான்னு இருக்கான். அதான் ஞானீது ஆத்மைவ மே மதம், என்னுடைய மதம் அப்படின்னு சொன்னான் அங்கே. ஏன் இதுதான் எல்லாருக்கும் அந்தராத்மா நான், அதை யார் நினைக்கிறானோ தனக்கு அந்தராத்மான்னு அவனை நான் எனக்கு அந்தராத்மான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதனால்தான் ஆத்மயுத்து மே மதம், என்னுடைய மதம்னு சொன்னான் பெருமாள். சாஸ்திரத்தில் அப்படி சொல்லலை, இது என்னுடைய மதம். என்னை யார் அந்தராத்மான்னு நினைக்கிறானோ, அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நானும் கதை சொல்கிறேன், நீங்களும் கேட்குறேங்க. பெருமாள் எல்லாருக்கும் சர்வாந்தர்யாமியாக இருக்கான், நம்ம உள்ள பெருமாள் இருக்கான், நம்மலாம் அவன் நியமிக்கிறான் பண்ணுறான், அதுபடி நாம் நடக்கிறோம், எல்லாம் அந்தர்யாமி அப்படின்னு நாம் சொல்கிறோம், நீங்களும் கேட்குறேங்க. ஆனால் அந்த பெருமாள் அந்தராத்மாவாக நம்ம நினைக்கிறான்னா நாம் கொஞ்சம் கூட பிறழக்கூடாது. பிறழுதுன்னா என்ன, அவன் அந்தராத்மாவாக இருக்கான்னு தெரிஞ்சுடுத்துன்னா எதனா ஒரு தப்பு பண்ணுவோமோ? புரியுதா? இப்போது நம்ம பெரியவா ஒருத்தர் இருக்கா, நாம் அவளிடத்துல ரொம்ப பகுமானம் உள்ளவா ஆற்றுலன்னு வச்சுப்போம். அப்பா அம்மா கிட்ட, அப்பா அம்மாவுக்கு மீறி நாம் நடப்போமோ? அவள் சொல்கிறத கேட்காது இருப்போமோ? அவளுக்கு எந்த விதத்துலையும் எதனா ஒரு இச்சு வரா மாதிரி, ஒரு தர்ம சங்கடம் வரா மாதிரி நடப்போமோ? அதனால் அவன் சொல்கிறான், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, அப்படிப்பட்ட ஆத்மா தான் அவனுக்கு அந்தராத்மாவாக தான் நினைக்கிறேன்னு சொல்கிறான். சரி, அதனால் அப்படி நினச்சுட்டாக்கா இந்த 3 தன்மையும் இருந்துருத்துன்னா, அவன் சொல்கிறபடி நாம் நடக்கிறவனாக இருந்தோன்னா உடனே அவன் நாம் சொல்கிறபடி நடக்க போகிறான். கண்ணன் கூட கீதையில் அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரிபாசித்தே தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம், என்னையே பஜனம் வேறு சிந்தனை இல்லாத பண்ணியிருந்தான்னா நான் அவனுடைய யோகம் என்ன க்ஷேமம் என்ன எல்லாத்தையும் நான் வகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு இருக்கிறத காப்பாற்றுறேன், அவனுக்கு புதுசான நன்மைகள்லாம் உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவன் சொல்கிறபடி நாம் நடந்தோன்னா நாம் சொல்கிறபடி அவன் நடக்க போகிறான். ஹிருதயா அப்படி நடக்க போகிறான். அதுக்கப்புறம் நாம் ஆத்மாத்மியை சமர்ப்பணம் நம்முத என்னையும் என்னுடைமையும் அப்படின்னு அவங்ககிட்ட சமர்ப்பிச்சிட்டோம்னா அவனும் மொத்தம் நமக்கு சமர்ப்பிக்க போகிறான். திருப்பி மொத்தத்தையும் என்னது, இந்த 2 விபூதியும் தான் அது இது பண்ண போகிறான். அதே மாதிரி தனக்கு அந்தராத்மாவை நினைச்சு எப்போவுமே நம்ம ஹிருதயத்தில் அவன் வச்சுட்டு இருக்க போகிறான். இப்படி இருந்ததுன்னா நமக்கு ஏன் இந்த இடத்துல பாக்கியம் பழுத்ததாக வராது? இந்த மாதிரியான 3 தன்மைகளும் நமக்கு அவனுடைய ஹிருதயத்தை போல் நம்முடைய ஹிருதயம் இருந்துட்டுன்னா அந்த ஹிருதயம் இருக்கிறதுக்கு எப்படி பழகணும்? அதான் அது எதுலேருந்து தெரியும்னா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தினால்தான். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தினால்தான். ஏன்னா கீதைக்கு 1000 பேர் பாஷ்யம் பண்ணிருக்கா. இல்லை, கீதைக்கு நிறைய பேர் கமெண்ட்ரி எழுதியிருக்கா. ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி ஒன்று தான், கீதா பாஷ்யம் ஒன்று தான் நேர காண்பிக்கக்கூடியது, அவனுடைய ஹிருதயத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியது. அது மாதிரி நாம் இருக்கக்கூடிய தன்மையால்னா ஆக முடியும். அதனால் என்ன ஆகுது, அந்த சாஸ்வதமான தெய்வ அனுகிரகத்தினால அந்த பழம் பழுத்து நமக்கு விருத்தியாகுது அப்படின்னு அர்த்தம். சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி
பரிச்சித ககனானஹா. இது எப்படி பரிச்சயம் பண்ண 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 தான் ஆனந்தம் வரும். அதனால் ஹிருத்யானி பாந்தி, நித்தியம் எம்பெருமான ஆராதிச்சுட்டே வந்தால் தான் நாள்தோறும் வளர்ந்து வருவதாய் அவனிடத்தில் நாம் பிரீத்தி செலுத்த 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 பிரீத்தி வளர்ந்துட்டே வரும். முதல் நாள்லேயே பிரீத்தி வந்துடாது. இப்போது ஒரு கல்யாணமானவா இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கா அப்படின்னா அந்த தம்பதிகளுடைய பிரீத்தி பழக 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 அப்படியே அந்த பிரீத்தி வளர்ந்துட்டே இருக்கும். இல்லைன்னா பிரீத்தி குறைஞ்சுட்டே இருக்கும். அதனால் பரிச்சித ககனானஹா, பரிச்சிதம் அந்த எப்பவும் பரிச்சயம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியினுடைய ஆழமான அர்த்தம், ககனமான அர்த்தம் தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் எம்பெருமானால் கொண்டாடப்படக்கூடியவும் இங்கேருந்து போகிற முக்தர்களால் கொண்டாடப்படக்கூடியதான சாரமான அர்த்தம் என்ன அப்படின்றது முதல் நாள்லேயே சாரமான அர்த்தம் தெரிஞ்சுடாது. பரிச்சயம் பண்ண பண்ண தான் தெரியும். அதுக்கப்புறம் அதை பரிச்சயம் பண்ண பண்ண தான் இது ஓ மோட்சத்துக்கு ஏணி போல் இருக்குது அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் பரிச்சயம் பண்ண பண்ண தான் எம்பெருமானுடைய திருவுள்ளம் இன்னும் நன்னா தெரியும். நாம் அதே மாதிரி இங்கேயே போயிருப்போம். அது ரொம்ப ரொம்ப பரிச்சயம் பண்ணணும். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் பரிச்சித ககனா நஹா, நமக்கு பிரஷ்ணுவீத பிரசாதம், அந்த அனுகிரகத்தை அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியாகப்பட்டது இந்த அனுகிரகத்தை நமக்கு பிரஷ்ணுவீதா செய்ய வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி அந்த ஆகர்ஷணானியில் சொன்ன 4 விதமாக, அந்த 4 விதமான ஸ்ரீசூக்தியை இங்கே அந்த 4 விதமான ஸ்ரீசூக்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அது எம்பெருமானாலெலாம் கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது. எம்பெருமானே அதை ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திக்கு தலை குலுக்கி அவன் இது பண்ணுறான் அப்படின்னு தான் இருக்குது. அது மோட்சத்துக்கு ஏணியாக இருக்குது. அவனுடைய ஹிருதயத்தை போல நம்முடைய ஹிருதயமும் இருக்கா மாதிரி காட்டக்கூடிய இதை பண்ணுறது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி. அதனால் அவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான் இங்கேயே. அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி பெற முடியும் அப்படின்னா பரிச்சயம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசூக்தி இப்படியான அருளெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். முனி பகுமத சாரா முக்தி நிஸ்ரேணிகேயம் சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி சமித துரித கந்தா சம்யமீந்திரஸ்ய சூக்தி பரிச்சித ககனா நஹா பிரஷ்ணுவீத பிரசாதம் கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.